நான் சினிஃபில் இருக்கப்ப வெள்ளிக்கிழமைனா ஏஆர் ரஹ்மான் சார் ஆஃபீஸ் போயிடுவேன். அவர் ஆஃபீஸில் பிரியாணியாக சாப்பிட்றப்ப அங்கே இருக்க மாஸ்டர் எனக்கு பழக்கம் போனார். அவர் ஒரு 35 வருஷமா ஏஆர் ரஹ்மான் சார் ஆஃபீஸில் வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் அப்பயே பழக்கம் போனார். அதுக்கப்புறம் எனக்கு பிரியாணி ஐடியா வந்தோடனே அவர் மூலியமாக பேசி அவரே வர வச்சு பிரியாணி செஞ்சு அப்படி போட்டோம். அப்போ அவர்கிட்ட நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். கொஞ்ச நாள் அவருக்கு மேலே அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம OMR துறைப்பாக்கம் பக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம். வந்திருக்கிற கடையோட பேர் பார்த்தீங்கன்னா கனியின் பூங்குன்றன் வடி பிரியாணி. இந்த கடையோட பேரே வந்து எனக்கு ஒரு கனியின் பூங்குன்றன் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேர், ஒரு நல்ல ஒரு தமிழ் பேர் கூட வச்சிங்களேன். அந்த மாதிரி இருந்தனால தான் மேக்ஸிமம் இந்த கடை நான் ஃபஸ்ட்டு நிறுத்தினேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனாலையுமே நம்ம இந்த ஷாப்பில் இருந்தோம். ஹைதராபாடி ஸ்டைல் வடி பிரியாணி, அதுவும் இல்லாமல் அன்லிமிடெட் பிரியாணி. எக்ஸ்ட்ரா 10 rupees கொடுத்தீங்கன்னா அன்லிமிடெட் பிரியாணி. பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 120 or 130 நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10 rupees கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இங்கே வந்து பிரியாணி வந்து கொடுத்துருவாங்க. அதான் நம்ம இங்கே ஒரு வேலையாக வந்தோம். இந்த கடையை பார்த்தோம், அப்படி எடுக்கலான்னு வந்துட்டோம். அந்த பிரதர் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து சினி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா. அந்த கொரோனா டைமில் வந்து சினி ஃபீல்டு தான் எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டாரே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி 2022 வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம சென்னையில் ஒரு 4-5 பிரான்ச் வச்சுருக்காங்க. மிட் நைட் பிரியாணிக்கும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த கடை தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் அந்த பிரதர் பஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த கடை தான் வந்துருக்கோம். நம்மளும் போயிட்டு இந்த கடையை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பிரதர் டீக் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கடை பேர் வந்து கனியின் பூங்குன்றன் வடி பிரியாணி. நமக்கு ஒரு 4 பிரான்ச் இருக்குது. சோழிநல்லூர், பள்ளிக்கரணை, இங்கே ராஜநகர் சிக்னலு, உள்ள கனகி நகரில் உள்ள ஒன்று இருக்குது. இது கனியின் பூங்குன்றன் வந்து என்னோட பையனோட பேர். ஸ்டார்டிங்கில் ஒரு 13 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருந்தேன். அப்போ இந்தியாவில் ஃபுல்லாக நம்ம எல்லா ஊருக்கும் போயாச்சு. அந்த பழக்கத்தில் போனதுனால எனக்கு ஒரு சில விஷயம் பழக்கப்பட்டதுனால சரி நம்ம பையனுக்கு அதே பேர் வைக்கலாம், யாவது முறை அந்த இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் கனியின் பூங்குன்றனோட பேர் தான் கனியின் பூங்குன்றன் வச்சேன். நம்ம வந்து வடிச்சு சாப்பாடு அந்த ஸ்டைலில் போடுறதுனால கனியின் பூங்குன்றன் வடி பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஸ்டைலில் வச்சு. எவ்வளோ வருஷம் ஸ்டார்ட் பண்ணி? நான் 2022 தான் ஸ்டார்ட் பண்ணேன். டிசம்பர் அந்த வென்டோஸ் கோயில் கரெக்டாக அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2.5 year தான் இருக்கும். இது நான் சினிஃபில் தான் இருந்தேன். இடையில வந்தோன்னா டெலிவரி இது மாதிரிலாம் ஆர்டர்லாம் ஓட்டிட்டு இருந்தேன். இடையில ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் டெலிவரி ஓட்டியிருந்தேன். அப்போ டெலிவரி ஓட்டுறப்ப ஒரு நாளைக்கு நான் 20-30 ஆர்டர் பார்க்குறப்ப அதில் பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் 15 ஆர்டர் பிரியாணி ஆர்டர் தான் பார்ப்பேன். அப்போ பிரியாணி ஆர்டர் பார்க்கறதுனால பிரியாணி நல்லா அதுதான் இருக்குது, நல்லா சேல் ஆகுது அப்படிங்கிறனால சரி பிரியாணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்ட்டு பிரியாணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் நான் சினிஃபில் இருக்கப்ப வெள்ளிக்கிழமைனா ஏஆர் ரஹ்மான் சார் ஆஃபீஸ் போயிடுவேன். அவர் ஆஃபீஸில் பிரியாணியாக சாப்பிட்றப்ப அங்கே இருக்க மாஸ்டர் எனக்கு பழக்கம் போனார். அவர் ஒரு 35 வருஷமா ஏஆர் ரஹ்மான் சார் ஆஃபீஸில் வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் அப்பயே பழக்கம் போனார். அதுக்கப்புறம் எனக்கு பிரியாணி ஐடியா வந்தோடனே அவர் மூலியமாக பேசி அவரே வர வச்சு பிரியாணி செஞ்சு அப்படி போட்டோம். அப்போ அவர்கிட்ட நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். கொஞ்ச நாள் அவருக்கு மேலே அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஓகே அப்படின்லாம் இல்லை, சினி ஃபீல்டு தான், ஃபேஷன் சினி ஃபீல்டு தான். அது லாக்டவுனு, மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை. லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக படம் எதுவும் ஷூட் எதுவும் போகல. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி வெப் சீரிஸ் இப்படி ரிலீஸ் ஆகுதான் அது ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வருமானம் பத்தலை, ப்ளஸ் ஒய்ஃபு மாசமாக இருந்தாங்க. ஏன்னா லாங்கும் போக முடியல. அதனால சரி இங்கே நம்ம பக்கத்துலேயே கொஞ்ச நாள் இருந்து பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பா, அம்மா, என் ஃப்ரெண்டு ரகுன்னு ஒருத்தர், அவர் மூலிமா ஹெல்ப் மூலிமா பிரியாணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அதை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சமாக பிரான்ச் ஓப்பன் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். லாஸ்ட்டாக திருச்சி ட்ரிமலை ஒர்க் பண்ணேன், அதோட அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்புறம் போகிறதில்ல. ஆமாம். அந்த அனுபவம் இந்த அனுபவம் என்ன இன்னும் சொல்லல. ரொம்ப நேரம் அந்த வேலையும் நின்றுட்டே தான் இருப்போம், இதில் நின்றுட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் இல்லை. அப்படின்னு அனுபவம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு 13 வருஷமாக தான் இருக்கேன். எனக்கு அதுதான் அதிகமாக தெரியாது, இந்த ஃபீல்டு பற்றி தெரியாது. ஆனால் அதை விட இதுதான் ரொம்ப பார்த்து ரொம்ப நுணுக்கம். ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் டோட்டலாக ஃபைல் ஆகிடும். பிரியாணி டோட்டலாக எல்லா பிரான்ச்சுக்கு போய் எல்லாமே ஃபைல் ஆகிடும். அது அன்னைக்கு ஃபுல்லாக மைண்ட் அப்செட் ஆகிடும். அது ஒன்றா பார்த்து கரெக்ட் பண்ணி நம்ம சாப்பிட தான் தெரியும் நமக்கு. நம்ம இடத்துல நம்மளே போய் 4 கடையிலையும் சாப்பிட்டு என்னென்ன தப்புன்னு பார்த்து அப்படி சரி பண்ணுறதான் முடியும். இதில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு 2 வருஷம் தான் இருக்கேன், பெருசாக அனுபவம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால கடை திறக்கலாம்னு சொல்லி பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நம்ம கொடுக்குறது வடி பிரியாணி தான்.
அது ஹைதராபாத் ஸ்டைல் தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே தம் பிரியாணி தான் இருக்கும். சாப்பாடு வந்து டேரெக்டாக போடுவாங்க. வடி பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனில் சாப்பிட்றது தான் வடி பிரியாணி. ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்லாம் சாப்பாடு வடிச்சு போடுவாங்க. அப்படி பார்க்குறப்ப நான் வந்து சரி பிரியாணி போடுற பிளான் பண்ணிட்டோம். எந்த பிரியாணி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கடைகளில் போய் சாப்பிட்டா ஒரு சில கடைகளில் தம் பிரியாணி தான் போடுவாங்க. அது ஒரு பிளேட் மேலே சாப்பிட முடியாது. இதே ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பிளேட் 3 பிளேட் தாராளமாக சாப்பிடலாம். அப்போ ஏன் அப்படின்னு காரணம் பார்க்குறப்ப அது வந்து வடி பிரியாணி சாப்பாடு வடிச்சு போடுறப்ப சாப்பாடு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால நம்ம வந்து வடி பிரியாணியே போடலாம். நம்ம வடி பிரியாணி போட்டால் இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகும் அப்படின்ட்டு வடி பிரியாணி போட ஆரம்பித்தேன். அது சாப்பாடை வடிச்சு போடுற ஸ்டைல் எல்லாமே ஹைதராபாத் தான். வடிச்சு போட்டு தம் வச்சது ஹைதராபாத் ஸ்டைல் தான். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அரிசி போடுவோம். அரிசி போட்டு வைக்கிறது தான் அது வந்து தம் பிரியாணி. அதனால வடிச்சு போட்டு போடுறோமே ஹைதராபாத் ஸ்டைல் தானே, சரி எதுக்கு நம்ம மாற்றணும்ட்டு ஹைதராபாத் ஸ்டைல் வடி பிரியாணி கைன் போங்கன்னு அப்படியே பேர் வச்சு. இல்லை, அதுவும் ஹைதராபாத் ஸ்டைல் தான். கீழே மசாலா ஒரு லேயர் இருக்கும், அப்புறம் பீஸ் ஒரு லேயர் இருக்கும், அப்புறம் ரைஸ் ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, ரெட் கலரு, ஒயிட் கலர்லாம் ஊற்றுவாங்க. அது இங்கே இருக்கவங்களும் செட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால சரி அதுலேயும் 3 சூஸ் பண்ணுறப்ப இது வைக்கலாம் அப்படின்ட்டு இது ட்ரை பண்ணேன். என்ன பிரியாணி கொடுக்குறீங்க? நம்ம வடி பிரியாணி தான் கொடுக்குறோம். அதில் மட்டன் கொடுக்குறோம், பீஃப் தவிர இது எல்லாமே கொடுக்குறோம். மட்டன் கொடுத்துருக்கோம், மஷ்ரூம் கொடுக்குறோம், பன்னீர் கொடுக்குறோம், வான்கோழி கொடுக்குறோம், சிக்கன் கொடுக்குறோம். எல்லாமே இப்போ கடையில் வருமா? இல்லை, இது ஆர்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா ஜஸ்டில், ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டில் மட்டும்தான் எடுக்கிறோம். நம்ம நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணாலும் நம்ம பண்ணித்தரோம். ஜஸ்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கும் நம்ம பண்ணித்தரோம். கடைக்கு வரவங்களுக்கு என்ன பிரியாணி? கடைக்கு வரது சிக்கன் மட்டன் மட்டும்தான். நம்ம வான்கோழி இங்கே பார்த்தீங்கன்னா அது 5 கிலோ மேலே போகாது. அது ரொம்ப செலவாகும். சப்போஸ் அதில் நமக்கு மீந்தாலும் மொத்த கடை லாபமாக அது அடி வாங்கிடும். அதனால அது மட்டும் கொஞ்சம் போகிறதில்ல. சிக்கன் மட்டும் தான். இப்போ இந்த கிளைமேட்டு ப்ளஸ் வந்து இது கார்த்திகை மாதம் நிறைய ஐப்பன் மழை பண்ணலாம். இப்போ சிக்கனே நமக்கு 20 கிலோ, ஒரு கல்லையும் 25 கிலோ அப்படி தான் போகுது. 40 கிலோ போன இடத்துல அவ்வளோதான் போயிடும். இப்போ இந்த சீசன் முடிஞ்சு நமக்கு ஜனவரி ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம அதை ஆட் பண்ணுறோம். மட்டன் 3 நாள் இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் கம்பல்சரி மட்டன் இருக்கும். இடையில ஒரு வாரம் மட்டன் இருக்கும், ஒரு வாரம் நாட்டுக்கோழி இருக்கும். மாற்றி நாட்டுக்கோழி ஒரு வாரம் இருக்கும், நெக்ஸ்ட் மட்டன் இருக்கும். அப்படி இருக்கும். என்ன ப்ரைஸ்? மட்டன் பார்த்தீங்கன்னா 280 போட்டுருக்கோம், சிக்கன் பார்த்தீங்கன்னா 220 போட்டுருக்கோம். அன்லிமிடெட் போட்டிருக்கீங்க? அன்லிமிடெட் தான். வேணுற அளவுக்கு சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தா வேணுற அளவுக்கு சாப்பிடுங்க. சிக்கன் 120, அன்லிமிடெட்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா 130. இப்போ நம்மளால நார்மலாக போகிறவங்க வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க. இப்போ மெயின் இப்போ டிரைவருங்க, இப்போ இங்கே நார்மலாக வந்து இந்த ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க நிறையா சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், அவங்க நிறையா எவ்வளோ வேணால் சாப்பிடுவாங்க. 10 ரூபாய்க்கு அவ்வளோதான். பிரியாணி இல்லாமல் வேறு என்ன? சிக்கன் பக்கோடா மட்டும் தான் கொடுக்குறோம். வேறு எதுவும் வேறு 100 கிராம் 50 rupees. இல்லை, அது பிராண்ட் ஆகணும் தானே. இப்போ கஷ்டப்படுறது அடுத்த ஸ்டெப் போகணுங்கிறது தானே. அதனால இருக்கிற ஒரு 10 ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே டிஷர்ட் தான் கம்பல்சரி. எல்லாருக்குமே கடை நேம்லேருந்து எல்லாருமே டிஷர்ட் கம்பல்சரி டிஷர்ட் தான். கஷ்டம். ஏன்னா நம்ம கடை போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். நம்மளை எப்படி மட்டம் தட்டுவான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வயசு இல்லை, சின்ன பையன், அவனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே பேசினாங்க. எது பண்ணாலும் சின்ன பையன் அப்படிங்கிற. சரி, அந்த சின்ன பையங்கிறத உடைக்கலாம் தான் ஒரு இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது. என்ன சின்ன பையன் இப்படி போடுறான், எல்லாமே இப்படி தான் கேட்டாங்க. அதனால சரி சின்ன பையன் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா இடத்துலையுமே யாரெல்லாம் எங்கே சொன்னாலும் எல்லாத்தையும் ஒரு பிரான்ச்சு போட்டது. எப்படி போகுது உங்களுக்கு? எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க மக்கள்? மக்களால் தான் இப்போ அடுத்தது பிரான்ச்சு போடவே முடியுது என்னால். கண்டிப்பாக தேடி வராங்க. இப்போ இந்த மலையிலேயே வந்து எனக்கு சேல் ஆகுதுன்னா 100% கஸ்டமர் டேஸ்ட்டு ப்ளஸ் கஸ்டமர் தேடி வர்றதுனால தான். கடை டைமிங் கரெக்டாக 11 மணிலேருந்து 2-2:30 வரையும் இருக்கும். இது வந்து ராஜநகர் சிக்னல், கலைநகர் போகிற வழி, KFC ஆப்போசிட். இது ராஜநகர் தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக இது பக்கத்துல நம்ம கடை இருக்கு.